அடியன் ஸ்டார்ட் பண்ணிடல. அடியன் தாசன், சாரி, இப்ப ரெக்கார்டிங் இப்பதான் ஆரம்பிச்சேன். அடியன் தாசன். ஸோ ஒருபடி ஆரம்பிக்கலாம். வேவதாரஸ்தமனன்யலப்யம் லக்ஷ்மீந்திரசம்மம் சரணம் பிரபத்யே யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोहतस्तदितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गे जयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रेन्द्रसम्मकार्यमुनित्पादां विदेन्दीं चिरन्दां तिक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं मुदाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर षडरिपुणः संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं प्रसन्ने नरहरिसरजिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञः श्रीरङ्गकारिप्रभव इति पदेः प्राप्तलक्ष्मीन्द्रसम्मास्थानं सेवयति इन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयति इन्द्रदृष्टं लक्ष्मीन्द्रसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यम् वेदान्तदेशिकयति इन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकयति इन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्येति दुर्विकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः श्रीमद्रङ्गजटायुगिन्यस्तात्मरक्षावरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान्तद्वयं वीक्ष्याडम्बविवर्जितं स्वगुणैर्भान्तं महत्त्वं सुजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्ग्यं सदा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये तत्त्वेन यश्चिदजितीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरन्मीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय श्रीवृत्तचित्तपदपङ्कजसङ्कमाय चेतो मम स्पृहेते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः விஷ்ணுபுராணம் 2வது அம்சம் நாம 16வது அத்தியாயம். 2வது அம்சத்துல கடைசி அத்தியாயம் இதை பார்க்கிறோம். ருபு மகர்ஷியினுடைய சரித்திரத்தை பார்த்துட்டு இருந்தோம். அவருடைய சிஷ்யர் 15வது அத்தியாயத்துல ருபு மகர்ஷி அதுக்கு ஒரு நிதாகருடைய சிஷ்யர் ருபு அவர் அங்க இருந்தார். அந்த ஒரு பெரிய அந்த ஒரு வீர நகரத்துல அவர் நிதாகர் வாசம் பண்ணிட்டு இருந்தார். எத்தனையோ வருஷம், ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் போனார். ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்றதுக்காக போனார். அது கொஞ்சம் ஆத்ம ஞானம் வந்தது. அப்புறம் திருப்பி ருபு தன்னுடைய ஊருக்கு போயிட்டார். திருப்பி இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு அவர் வர. இந்த 1000 வருஷம்ங்கிறது அவளுக்குன்னா இவாள்லாம் திவ்யமான புருஷாளா இருக்கிறதுனால அப்போ அவளுக்கு அந்த வருஷங்கள் இருந்தது. ராமாயணத்துல எல்லாம் தசரத சக்கரவர்த்தி 10000 வருஷம் ராஜ்யம் பரிபாலனம் பண்ணார் அப்படிங்கிற போது நம்முடைய ஸ்பேன்ல 16000 வருஷம்ன்றத நம்ம ஆச்சரியமா சொல்றோம். ஆனா யுகாந்தரங்கள்ல எல்லாம் இருக்கிற போது இந்த தபசக்தியோட இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த 1000 வருஷங்கள்லாம் இருந்திருக்கான்னு தெரியறது. அதாவது ஆயுசு அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் தர்மம் நிலைச்சு நிற்கிறச்சே அந்த ஆயுசும் அதிகமாக இருக்கு. தர்மம் குறைய குறைய ஆயுசும் குறைஞ்சு போயிடுறது. ஆயுசு ஐஸ்வர்யம் எல்லாமே குறைஞ்சு போயிடுறது. தர்மம் க்ஷீணிச்சது. இது புராணங்கள்ல அங்கங்க தர்மசாஸ்திரங்கள்லயும் சொல்லுவா. இப்போ இந்த விற்த்தாந்தத்துல சொல்ற பொழுது முதல்ல உபதேசம் பண்ணினார். ஒரு 1000 வருஷம் ஆச்சு. திரும்பவும் அவர் ருபு நிதாகருக்கு அவருக்கு சந்தேகம்தான். ஏன்னா ஞானத்தை உபதேசம் பண்ணாலும் அந்த ஞானம் நிலைச்சு நிற்கணும். சாதாரணமா ஒரு வச்சனம் சொல்லுவா, அனபியாசே விஷம் சாஸ்திரம் அஜீர்ணே போஜனம் விஷம்னு சொல்லுவா.
அதாவது சாஸ்திரத்தை நம்ம அபியாசம் பண்ணினாலும் திருப்பி திருப்பி அதை ஆலோசனை பண்ணிட்டே இருந்தால்தான் அந்த ஞானமானது ஸ்திரமாக இருக்கும். ஏதோ இன்னைக்கு போனோம், கேட்டுட்டு வந்துட்டோம், திருப்பி வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஞானம் நிக்காது. ஏதோ அந்த க்ஷணத்துக்கு ஏதோ புரியுற மாதிரி இருக்குமே தவிர திருப்பி நம்முடைய சம்சாரத்துல இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் பார்த்தா அந்த ஞானம் மறைஞ்சு போயிடும். அது அனுஷ்டானம் இல்லைன்னா அது போயிட்டே இருக்கும். அதனாலதான் அனபியாசே விஷம் சாஸ்திரம். அது படிக்க படிக்க அந்த சாஸ்திரமும் நமக்கு பிடிக்காதவும் போயிடும். அது மாதிரி ஆயிடும். அதே மாதிரி அஜீரணம் இருக்கிறவனுக்கு போஜனம் விஷம் வரும். மாதிரி சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். இவர் ரிபு நிதாகருக்கு உபதேசம் பண்ணினார். அது எவ்வளவு தூரம் அவருக்கு ஸ்திரப்பட்டதுன்னு தெரியல, ஸ்திரமா இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால மறுபடியும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு தன்னுடைய சிஷ்யரை பார்க்க போறார். இது 16வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல சொல்ற, பிராமணஹா ரிபுஹு வருஷ சகசிரேது சமதீதே நரேஸ்வர நிதாக ஞானதானாய ததேவ நகரம் ஜெயோ. இன்னொரு 1000 வருஷம் கழிஞ்சுது. அந்த 1000 வருஷம் கழிஞ்சதுன்னாக்கா மறுபடியும் அந்த ரிபு மகரிஷியானவர் அந்த திவ்ய நகரத்துக்கு நிதாகருக்கு ஞானத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல திருப்பவும் ததேவ நகரம் ஜெயோ மறுபடியும் வந்தார். அத வியாக்கியானத்துல எழுதர், உக்தஸ்ய ஆத்ம சாமியஸ்ய தரிசனம் சிரகால யோக சாத்தியம் இது உத்தர அத்தியாயேன உச்சியதே. வியாக்கியானத்துல எழுதற அவர் சிரகால யோக சாத்தியம். இந்த ஞானம்லாம் எத்தனை நாள் எப்படி நிலை நிற்கும் அப்படின்னு கேட்டா சிரகாலம், ரொம்ப நாள் அதை அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் சொல்ற சிரகால யோக சாத்தியம். அந்த அடைந்த ஞானத்தை ரொம்ப காலம் அதை அபியாசம் பண்ணி பண்ணி அப்பதான் ஸ்திரத்தன்மை அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக திருப்பி அங்க வந்தார். நகரஸ்ய பகிஸ்ஸோ அக நிதாகம் ததிருஷே முனிஹி மகாபல பரிவாரே புறம் விசதி பார்த்திவே. அப்போ இவர் அந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த தேசத்து ராஜா, அவர் எங்கேயோ போயிட்டு வர, அந்த ஒரு ராஜா வெளியில போயிட்டு வரதே அவருடைய ஒரு பரிவாரம் அந்த சேனைகளோட நுழையிறார். அந்த பகிஹி சோ அத நிதாகம். அவர் அந்த ராஜா வந்த உடனேயே அந்த நிதாகர் ஒரு ஓரமா ஒதுங்கி நிற்கிறார். நகாதிகா அது ஓரமா ஒதுங்கி நிற்கிறார். நிதாகருசே மகாபல பரிவாரே புறம் விசதி பார்த்திவே. அந்த நகரத்துக்குள்ள அந்த ராஜா நுழைஞ்ச உடனே ஒரு ஓரமா ஒதுங்கி நின்றார். தூரே ஸ்திதம் மகாபாகம் ஜன சம்மர்த வர்ஜகம் க்ஷுரக்ஷாம கண்டம் ஆயாந்தம் அரண்யாத் சஹா சமிக்குஷம். இவர் ஒதுங்கி இருந்தார். அவர் ஏதோ காட்டுக்கு போய் அந்த தர்பங்கள் குஷம்னா அந்த சமித்துகளை எல்லாம் எடுத்துட்டு வந்தார். க்ஷுரது க்ஷாம கண்டம் ஆயாந்தம். அந்த அதுல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த ஒரு இந்த சமைத்து அந்த இலைகள் தருவிகள்லாம் எடுத்துட்டு வர அவர் என்ன பண்ணா அங்க ஒதுங்கி இருந்த, எதுக்காக இருந்தனா ஜன சம்மர்த வர்ஜகம். இந்த ஜனங்களோட போய் அவளோட எங்கேயானும் மேல பட்டுட போறாளே, அதாவது மேல பட்டுருவா அப்படின்றதுக்கு ஆச்சாரத்துக்காக, தீண்டாமைன்றதுக்காக இல்லை. நிறைய பேருக்கு இப்ப நம்ம ஆச்சாரமா இருக்கச்சே மேல படாம, இதெல்லாம் சில சூக்ஷ்மமான விஷயங்கள். இதெல்லாம் போற போக்குல ரிஷிகள் சொல்லிட்டு போயிடுறான். ஆனா இதெல்லாம் நம்ம அனுஷ்டானத்துல வைக்கிறச்சே நம்ம ஆச்சாரம்னு சொல்றோம். ஆச்சாரம்ங்கிறது இப்ப வேணா ஒரு திருஷ்டாந்தமா சொல்லலாம். இப்ப சமீப காலத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஏன் இன்னும் இருந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கொரோனா பீரியட்ல யாரும் கிட்ட கூட தொடக்கூடாது, தள்ளி இருக்கணும், பேசக்கூடாது, வாயில போட்டு மூடிட்டு இருக்கணும், ஸ்பர்ஷமே கூடாது அப்படின்னு வச்சுட்டு இருந்தான். ஸ்பர்ஷம் எதுக்காகன்னு கேட்டா 2 காரணம். சேஃப்டி பர்பஸ் ஒண்ணு, 2வது அவளுக்கு சுத்தி எல்லாம் எப்படி இருக்குமோ தெரியாது. இதனாலதான் இந்த ஆச்சாரத்துல அதை கொஞ்சம் கடைபிடிச்சுட்டு இருந்தா. அது தீண்டாமைங்கிறதுக்காக அப்படி இல்லை, அதுக்காக சொல்லல. 2வது எங்கேயாவது சமைத்து தர்வி தர்ப்பங்கள்லாம் போய் கிரகிச்சுட்டு வரப்பொழுது சுத்தமாக இருக்கணும்.
ஏன்னா அந்த சமித்து தர்வி தர்பங்கள் எல்லாம் ஒரு வருஷாந்தரத்துக்கு உபயோகப்படக்கூடிய வஸ்துக்கள். அந்த வஸ்துக்களை எல்லாம் நாம இஷ்டப்பட்ட போது கிரகிச்சுக்கிறதோ இஷ்டப்பட்ட போது எடுத்துக்கிறதோ அதையெல்லாம் சாதாரணமா வைதிகாலா இருக்கிறவா எடுக்க மாட்டான். ஏன்னா அதையெல்லாம் கிரகிக்கிறதுக்கு மந்திரங்களும் உண்டு. தர்ப்பம் கிரகிக்கிறதுக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்கு. இப்போ அப்போ போற போது என்ன பண்ணுவோம், ரொம்ப சுத்தமாக ரொம்ப தீர்த்தமாடிட்டு ரொம்ப ஆச்சாரமா இருந்துட்டு அதை போய் கிரகிச்சுட்டு வந்து அந்த ஆச்சார சுத்தியோட கூட அதை ஒரு சேமிச்சு வைப்பா, பத்திரமா ஒரு இடத்துல வைப்பா. அதெல்லாம் கண்ட சமயத்துல தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுப்பான். அதெல்லாம் கொஞ்சம் சுத்திக்காக வச்சுக்கிறது. இவர் அது மாதிரி என்ன பண்ற, ஒரு க்ஷாம கண்டம் ஆயாந்தம் அரண்யாத்து சமித் குஷம். குஷம்னா தர்பம் சமித்து இதையெல்லாம் எடுத்துட்டார். இவர் எதுக்காகன்னு கேட்டார், அத ஜன சம்மர்த வர்ஜகம். எங்கேயாவது எடுத்துன்னு வர போது யாராவது மேல பட்டுட போறாளேன்னு அவருக்கு பயப்பட்ட அந்த வஸ்துக்கள் வீணா போயிட போறதே. அதுக்காக ஓரமா ஒதுங்கி ஒரு மூலையில ஒடுங்கின்னு நிற்கிறார் அவர். திருஷ்டுவா நிதாகம் சருபு உபகம்யம் அபிவாத்ய உவாச்ச கஸ்மாதேகாந்தே ஸ்தீயதே பவதா த்விஜ. அப்போ ஓரமா நிற்கிற இந்த நிதாகர விரும்பு பார்த்த வந்து, சுவாமி நீங்க ஏன் இவ்வளவு ஓரமா தனியா நிக்கிறாரே, என்ன சமாச்சாரம், ஏன் ஓரமா நிக்கிறார் கேட்டார். நிதாகா போ விப்ர ஜன சம்மர்தோ மகான் ஏஷ நரேஸ்வரா பிரவிவிஷு புறம் ரம்யம் தேன அத்ரஸ்தீயதே மயா. அவர் சொன்னார், இவர் ஏன் நிக்கிறார் அந்த மாதிரி அப்படின்னு உடனே அவர் நிதாகர் சொன்னார், ஓ சுவாமி அப்படிலாம் இல்லை சுவாமி, இந்த ஒரு மகாராஜா பிரவிவிஷு புறம் ரம்யம் நரேஸ்வரா, இந்த ராஜா தன்னுடைய பிரவேசத்துல இப்போ உள்ள நுழையிறான். மகான் ஜனசம் பிரவிஷு புறம் ரம்யம் தேனா அத்திர, இவன் ராஜா உள்ள நுழையிறான். அதனால ரொம்ப ஜனங்கள்லாம் ஒரே நெரிசல் ஜாஸ்தியா இருக்கேன்னு நான் ஓரமா நிக்கிறேன் அப்படின்னு இவர் பதில் சொன்னார். ரிபுகு உடனே அவர் கேட்கிறார், நராதிபோ அத்திர கதமஹா கதமஹா சேதரோ ஜனஹா கத்யதாம் மே துஜஸ்ரேஷ்ட துவம் அபிஜ்ஞோ மதோ மம. உடனே கேட்கிறார், ஒரு இது எல்லாம் இந்த ஊர்ல நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும், அதுல நீர் சொல்றீர இந்த இதுல யாரு ராஜா கேட்கிறார். நராதிபோ அத்திர கதமஹா, இதுல யாரு ராஜாவா இருக்கான், கதமஹா ச இதரோ ஜனஹா. அப்போ இந்த மத்தவாள்லாம் யாரு, இதெல்லாம் ராஜா யாரு, இந்த ஜனங்கள்லாம் யாருன்னு எனக்கு தெரியலையே. கத்யதாம் மே துஜஸ்ரேஷ்ட துவம் அபிஜ்ஞோ மதோ மம, நீர் எல்லாம் தெரிஞ்சவராக இருக்க, இது எல்லாம் உனக்கு தெரியும் போல இருக்கு, நீர் பண்றாரே சொல்லும் அப்படின்னு கேட்கிறார். நிதாகா உடனே அவர் சொல்றார், யோயம் கஜேந்திரம் உன்மத்தம் அத்ரிசுங்க சமுச்சிதம் அதிரூடோ நரேந்திரஹா அயம் பரிலோக ஸ்ததா ததயிதரஹா. இதோ பாரும், பெருசா மலை மாதிரி இருக்கு பாருங்க, இவ்வளோ பெரிய உருவத்தோட இருக்கே. உன்மத்த அத்ரி சுங்கம், மலைய போல இருக்கே, அது மேல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அதுல அவன் தான் ராஜா. சுத்தி இருக்கிறவாள்லாம் நரேந்திரஹா அயம் பரிலோகஸ்ததா இதரஹா, அவனை சுத்தி இருக்கிறவாள்லாம் மற்ற ஜனங்கள் அப்படின்னு கேட்டார். உடனே கேட்டார், ரிபுகு ஏதோஹி கஜராஜானோ யுகபத் தரிசிதோ மம பவதான விசேஷேன பிருத்தக் சின்னோபலக்ஷணோ. சுவாமி நீர் ஒரே சமயத்துல இவன் ராஜா அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இல்லையோ, இவர் ராஜா இது யானைன்னு இப்போ சொல்லிட்டார். ஏதோஹி கஜராஜானோ யுகபத் தரிசிதோ, ரெண்டு வஸ்துக்களை ஒரே சமயத்துல காட்டினேன். இதுல யானை எது ராஜா எதுன்னு எனக்கே தெரியல. மலை மேல உயர உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்றாரு, அதுல அது யானைன்னு ரெண்டு லட்சணங்கள் சொல்றாரு. பவதா ந விசேஷேன பிரதக், ஒண்ணுக்கு தனித்தனியா லட்சணம் சொல்லி சொல்லல. அதுல தத் கத்தியதாம், இது எனக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசமே தெரியலையே. கை இந்த மாதிரி இருக்கு, இதுதான் யானை நான் நினைச்சுட்டு இருக்கேன். நீ யானை மேல உட்கார்ந்துட்டு இருக்கா அது இருக்கான்னு சொன்னேன், யானை எது ராஜா எதுன்னு தெரியல. அது தெரிஞ்சாதானே மேல கிழன்றதெல்லாம் எனக்கு தெரிய போறது, தெரியலையே அப்படின்னு கேட்டேன்.
இது ஒன்றும் வித்தியாசமே தெரியல. இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியா என்னென்ன விசேஷணங்கள் இருக்கும் அது சொல்லும். கத்திய தத் கத்தியதாம் மகாபாக விசேஷோ பவதா அனயோஹோ ஞாதும் இச்சாமியம் கோ அத்திர கஜா கோவா நிராதிபா. சுவாமி, அதனால நீர் எனக்கு அவசியம் இத லட்சணங்களை எல்லாம் சொல்லுங்க. இதுல யாரு ராஜா, எது யானை அப்படின்னு கேட்கணும். உடனே விதாகா கஜோ யோ அயம் அதோ பிரம்மன் உபரி அஸ்ய ஏஷ பூபதி பாஹ்யாபாக சம்பந்தம் கோ ந ஜானாதி வை த்விஜ. என்ன சுவாமி, இது கூட தெரியாத இருக்காரு அப்படியா? கீழே இருக்கிறது யானை, மேல இருக்கிறவர் ராஜா. சொல்ற யோ அயம் அதஹா, அதஹான பிரம்மன், உபரி அஸ்ய ஏஷ, கீழே இருக்கிறது யானை, மேல இருக்கிறது கீழே மேல. இதுல ரெண்டுத்துக்கும் என்னன்னு கேட்டா பாஹ்ய வாககம். ஒத்தர் தாங்கிற, இன்னொன்னு தாங்கப்படுகிறது. தாங்கப்படுவது ஒன்று, தாங்குகிறவர். இது யானை தாங்கிறது, மேல இருக்காங்க. கோன ஜானாதி, இது தெரியலையா உமக்கு அப்படின்னு. ரிபுகு ஜானாமி அகம் யதா பிரம்மன் ததா மாம் அவபோதய அதசப்த நிகத்யம் கிம் கிம் ச ஊர்த்வம் அபிதீயதே. உடனே சொன்னார், அப்ப சுவாமி கீழன்னா என்ன, மேலன்னா என்ன சுவாமி, அதை கொஞ்சம் சொல்லுங்க. கீழே மேலன்னா எனக்கு எதுவுமே புரியலையே. கீழன்னா இது, மேலன்னா இது, அதை சொல்லுங்க எனக்கு அப்படின்னு கேட்டார் அவர். இது அவருக்கு தெரியாத இல்ல, இவருக்கு தெரியும். இருந்தாலும் இவருக்கு ஆத்ம தத்துவத்தை பத்தி உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் கேட்கிறார். உபரி எது, அதஹான்றது எதை எதை சொல்ல வருது அப்படின்னு கேட்கிறார். உடனே பிராமணா இத்யுக்தஹா சகசா ஆருஹ்ய நிதாகஹா பிராஹதம் ருபும் ஸ்ரூயதாம் கதையாம் கதையாமி ஏஷயன் மாம் பரிபிருச்சசி. உடனே பார்த்தார், சட்டுன்னு நிதாக என்ன பண்ணா, அவர் தோள் மேல ஏறிட்டார். ரிபுவனுடைய தோள் மேல ஏறிட்டு, சுவாமி நான் சொல்றத நன்னா கவனிங்கோ, நீங்க கேட்கறதுக்கு இப்போ பதில் சொல்றேன் பாருங்க. இத்யுக்தஹா சகசா, சகசான்னா உடனே ஜட்டிதி, ஆருஹ்ய நிதாகா, அவர் மேல ஏறிண்டு பிராஹா தம்ருகும் ஷூயதாம் கதையாமி ஏஷயன் மாம் தும். நீ கேட்டதுக்கு பதில் சொல்றேன் கேளுங்கோ. உபரி அகம் யதா ராஜா துவம் அதஹா குஞ்சரோ யதா. நான் இப்போ உம்ம மேல இருக்கேன், நீர் கீழே இருக்க, யானை மாதிரி நீர் கீழே இருக்க, நான் ராஜா மாதிரி மேலே இருக்கேன். அவபோதாய தே பிரம்மன் திருஷ்டாந்தோ தரிசிதோ மயா. நீர் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். இந்த மாதிரி இந்த கீழே மேலும் கேட்டாரோ இல்லையோ, நான் இப்போ மேலே, நான் உங்க மேல இருக்கேன், நீர் கீழே இருக்க, நான் ராஜா மாதிரி இருக்கேன், நீ கீழே மாதிரி இருக்க அப்படின்னு இவர் காட்டினார். ருபுகு தும் ராஜா இவ த்விஜஸ்ரேஷ்டா ஸ்திதோஹம் கஜவத்யதி ததேவத்வம் மம ஆசக்ஷ கதமஹாத்வமஹம் ததா. உடனே ருபு கேட்கிற, சரி சுவாமி, அது புரிஞ்சு போச்சு. அதாவது நான் கேட்டதுக்கு மேல கீழே சொல்லிட்டேன். இப்போ நான் மேல இருக்கேன், நீர் கீழே இருக்காருன்னு சொன்னாரல்ல, அந்த நான் யாரு நீ யாருன்னு கேட்டார். அடுத்த கேள்வி என்ன கேட்டார், பிரபு துவம் ராஜா இவ த்விஜஸ்ரேஷ்டா ஸ்திதா அகம் கஜவத் எரி. அந்த மாதிரி இருக்குன்னா ததேவ துவம் மம ஆச்சக்ஷா கதமஹா துவம் அகம் ததா. அப்ப நீன்றது யாரை குறிக்கிறது, நான்றது யாரை குறிக்கிறது சுவாமி? நீர் அப்படி சொன்னாரு, நீன்றது யாரை குறிக்கும், நான்றது யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டாரு. உடனே அதுல இப்பதான் இவருக்கு புரிஞ்சு நிதாக இருக்கு. சத்பரம் தஸ்ய பிரகிருஹ்ய சரணோ புவோ நிதாகஸ்து ஆக பகவான் ஆச்சாரியா ஆத்மம் ருபுருத்ருவம். சட்டுன்னு கீழே இறங்கி அவர் திருவடியை விழுந்து சேவிச்சார். சுவாமி, நீர் என்னுடைய ஆச்சாரியரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், நீர் என்னுடைய ஆச்சாரியர், அவர் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார், அவர் தெரிஞ்சு போச்சு. இப்போ உடனே என்ன பண்ணார், இத்யுக்தா சத்வரம், உடனே தஸ்ய பிரகிருஹ்ய சரணோ உபோ, உடனே திருவடிய பிடிச்சிட்டார். நிதாகா துவாக, நீர் நிதாக சொன்ன பகவான் ஆச்சாரியாத்வம் ரிபு, நீர் என்னுடைய ஆச்சாரிய ரிபு தானே, துருவம் நிச்சயமா நீராதான் இருக்க முடியும், வேற யாரும் இந்த மாதிரி எல்லாம்
சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டார். நான் அந்நியா அத்வைத சம்ஸ்கார சம்ஸ்கிருதம் மானசம் ததா யதா ஆச்சாரியஸ்ய தேன த்வாம் மன்யே பிராப்தமஹம் குரும். உடனே சொன்ன, என்னுடைய ஆச்சாரியனை தவிர இந்த அத்வைத வேதாந்த தத்துவத்தை வேற யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எண்ணம் உடையவர் வேற யாரும் இருக்க முடியாது. அந்த ஆச்சாரியனை தவிர நான் அந்நிய அத்வைத சம்ஸ்கார சம்ஸ்கிருதம் மானசம் ததா. இந்த மாதிரி அத்வைத வேதாந்தத்துல ஊறின மனசுங்கிறது வேற யாரும் இருக்க முடியாது. யதா ஆச்சாரியஸ்ய தேன த்வாம் மன்யே பிராப்தமஹம் குரும். அதாவது நீர் கண்டிப்பா என்னுடைய ஆச்சாரியரா தான் இருக்கணும். என்ன வேற ஏனோ இங்க எதுக்கோ வந்திருக்காரு என்ன சொல்றதுக்கு. ரிபு தபோபதேஷா தானாய பூர்வ சுஷூஷணாத்ருதா குரு ஸ்நேகாத் ரிபுர் நாம நிதாக சமுபாகதா. உடனே சொன்னார், பா நீ சொல்றது வாஸ்தவம் தான்ப்பா. நீ எனக்கு பண்ணி இருக்கக்கூடிய கைங்கரியங்கள் சிசுரூஷை எல்லாம் இருக்கும் இல்லையோ, ஆச்சாரியனுக்கு பண்ணிய சிசுரூஷை நீ பண்ணது இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பிரீதி விஷயமாக நான் உனக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு அழகா சொல்ற, தவ உபதேச தானாய பூர்வ சுஷூஷணா திருதா. முன்னாடி நீ எனக்கு சொல்ற, அதாவது சுஷூஷணா இது பாட்டை சொல்ற, அதாவது ஆச்சாரியனுக்கு இந்த மாதிரி ஒரு பணிவிடை கைங்கரியங்கள் சுஷ்ரூஷையெல்லாம் பண்ணி இருந்தா ஆச்சாரியனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அளவு கடந்து நமக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் சில சாஸ்திரார்த்தங்கள். கீதையில கூட அங்க அர்ஜுனன் கார்பண்ய தோஷோ அபகதஸ்வபாக பிரிச்சாமித்வான் அது சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு பெருமாள் இடத்துல போய் சரணாகதி பண்றான். நீர் எனக்கு புரியல, எனக்கு உபதேசம் பண்ணுன்னு அப்ப போய் கேட்கறான். சிசுரம் கேட்கறான். எப்பவுமே இந்த தத்துவ விஷயங்கள் வேதாந்த விஷயங்களை எல்லாம் ஆச்சாரியன் இடத்துல போய் கேட்கணும்னா சேவிச்சுதான் கேட்கணும், சிசுரூஷ பண்ணிதான் கேட்கணும். தத் வித்தி பிரணிபாத பரிப்பிரஷ்னேன சேவையான கீதையிலையும் சொல்ற, தத் விஜானார்த்தம் குருமேவ அபிவிக்கே சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் காரணம் ஆச்சாரியன்கிட்டேந்து விஷயங்களை எல்லாம் கிரகிக்கணமாக இருந்தால் ஆச்சாரியனுக்கு சிசுரூஷ பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ண. உபனிஷத்துல சொல்றச்சே கூட ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தம் நாமிய வச்சேச்சின்னு சொல்ற போது ஆச்சாரியனுக்கு சம்பாவனைகளோ அந்த சிசுரூஷைகளோ பண்ணிதான் வித்தையை கிரகிக்கணுமே தவிர போய் ஏதாவது இஷ்டத்துக்கு போய் கேட்டா சொல்ல மாட்டா, சொல்லவும் கூடாது சொல்ற. அதனால குரு சுஷ்ரூஷனை பண்ணி இருக்க உனக்கு அந்த ஆத்ம ஜானம் வரணுங்கிறதுக்காக எனக்கு உபதேசம் பண்ணணும். ததேதது உபதிஷ்டம் தே சங்கேபேண மகாமதே பரார்த்த சாரபூதம் யத் தத் அத்வைதம் அசேஷதா. அது உனக்கு இந்த ஆத்ம ஞானம் அத்வைத ஞானத்தை உபதேசத்துக்காகவே வந்தேன். இதுதான் பரமார்த்தமான சாரம். ததேதத் உபதிஷ்டம் தே சங்கேபேன, சுருக்கமா சொல்லணும், பரார்த்த சாரபூதம் உயர்ந்த அர்த்தங்களுடைய சாரமான விஷயம். எத்தது அத்வைதம் அசேஷதா, எல்லாம் இந்த அத்வைத ஞானத்துக்காகத்தான் உனக்கு சொல்றதுக்காக வந்தேன். இதை நான் உனக்கு சொல்லிடுறேன். இந்த அத்வைத ஞானத்தை சொல்றதுக்காக தான் இவ்வளவு சிரமப்பட்டு வந்தேன். ஏன்னா சட்டுன்னு அத்வைத ஞானத்தையும் சொல்லக்கூடாது, எடுத்த உடனே சொன்னாலும் புரியாது. சிஷ்யனை நன்னா பரீட்சை பண்ணி தேசியம் சொல்றாரோ, பரீட்சான் கிருத்தவத் அபிமதா தத்வதா சிக்ஷணீயான்னு சொல்ற பொழுது பல விதத்திலையும் சிஷ்யனை பரீட்சை பண்ணி தான் இந்த ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணணும். அப்போ இவர் பண்ற, பிராமணா ஏவம் முக்வாயோ வித்வான் நிதாகம் ச ருபுர்குரு நிதாகோ அப்படி உபதேசேன தேன அத்வைத பரோ அபவத். உடனே இந்த நிதாகர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த தன்னுடைய ஊருக்கு திரும்பி வந்துட்டாரு. ஏயோ ஏவ முக்வா யயோ வித்வான்
நிதாகம். ச குருபு குரு நிதாகோ அப்படி உபதேசேன தேன அத்வைத பரோ அபவது. இவர் நிதாகரும் அந்த உபதேசத்தினால அத்வைத ஞானத்தை அடைந்த. சர்வபூதான்யபேதேன ததர்ஷ ச ததாத்மனஹ ததா பிரம்ம பரோ முக்திம் அபாப பரமாம் துஜஹ. உடனே அவர் அந்த இவருக்கும் அந்த அத்வைத ஞானம் அதனாலேயே பிரம்ம பரோ முக்திம், அவரும் இந்த பிரம்ம ஞானத்தை அடைந்து பரமாம் முக்திம் உயர்ந்த கதியான மோட்சத்தை அடைந்தார். சர்வபூதானி அபேதேன ததர்ஷா. அத வியாக்கியானத்துல எங்களால் எழுத சர்வ எல்லா ஜீவராசிகளும் ஒரே மாதிரியானவை என்று சர்வான் ஆத்மானஹா சுர நரத்வாதி பேத ராகித்யேன ஸ்வாத்மனஹா அபேதேன சமத்வேன அபஷ்யது. எல்லா ஜீவராசிகளும் சுரநரன், தேவன், மனுஷன் என்கிற பாகுபாடு இல்லாமல் ஸ்வாத்மனஹா எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரியானவைகள். அதுதான் அத்வைத்தம்னு பேர். அத்வைத்தம்னா இருக்கிறது ஒன்னே ஒண்ணு ரெண்டு இல்லைங்கிற அந்த அத்வைத்தத்தை சொல்லணும். அதாவது சொரூப ஐக்கியம்னு சொல்றது அது. அந்த சொரூப ஐக்கியத்தை சொல்லல. இங்க அத்வைத ஞானம்ங்கிறது என்னன்னா எல்லா ஆத்மாக்களும் எல்லா ஜீவாத்மாக்களும் ஒரே மாதிரியான சொரூபத்தை உடையவர்கள். அதான் சர்வான் ஆத்மானஹா சுர நரத்வாதி பேத ராகித்யேன ஸ்வாத்மனஹா அபேதேன சமத்வேன அபஷ்யது. இதுதான் கீதையிலையும் சொல்றாரு, பண்டிதாக சமதர்ஷனாக நது ஏகத்வேன. எல்லாம் ஒண்ணுன்ற அர்த்தத்தை சொல்லலாம், எல்லாம் ஒரே மாதிரியானவைகள். ததாசதி சர்வபூதானி ஆத்மனஹா இது பத எல்லாம் சர்வபூதானி ஆத்மனஹான்ற பதம் ஒட்டி வராது. ததா பிரம்ம அபேதேன தாதாத்மேன அபஷ்யது. எல்லா ஜீவராசிகளும் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவைகள். எல்லாம் பிரம்மாத்வை. அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவைகள்னா எல்லாம் பிரம்ம சரீரகம், அனைத்தும் பிரம்மஸ்வரூபத்தை கொண்டவைகள்னு அர்த்தம். ஆத்மா இது உபகச்சந்தி கிராகயந்தி இது சூத்ரா. இது பிரம்மசூத்திரத்துல 4வது அத்தியாயத்துல ஆத்மேது உபகச்சந்தி கிராகயந்திஜான்ற அந்த சூத்திரத்துல பாஷ்யக்காரரும் விஸ்தாரமாக இருக்கு வியாக்கியானம் பண்ணி இருக்கார். அதனால எல்லா ஜீவராசிகளும் ஒரே மாதிரியான தன்மையை உடையவர்கள் அப்படிங்கிற ஞானம் இந்த அத்வைத ஞானம். இதை அடைந்தார். ததா துவமபி தர்மஜ்ஞ துல்யாத்ம ரிபு பாந்தவஹ பவ சர்வகதம் ஜானன்னே ஆத்மானம் அவனீபதே. இப்போ இந்த ஜடபரதருடைய விருத்தாந்தத்துக்கு சொல்றாரு. அதே மாதிரி மகாராஜா இந்த ஏன்னா ஜடபரதர் தானே இப்போ அந்த சொவ்வீர ராஜாங்கிறவன் தானே இப்போ அழிச்சுட்டு அவரை உபதேசம் கேட்டு இருக்கான் இப்போ. அதனால நீயும் அதே மாதிரி சொல்ற துவமபி தர்மஜ்ஞ, நீ தர்மத்தை அறிந்தவன். அதனால துல்லிய ஆத்ம ரிபு பாந்தவா, எல்லா பகைவனோ நண்பனோ இவர்களிடத்துல எல்லாம் அந்த வித்தியாசங்கள்லாம் பார்க்காமல் எல்லாம் பவ சர்வகதம் ஜானன், எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை ஒரே மாதிரியாக பார்ப்பாய். அவனீபதே சித நீலாதி பேதேன யதா ஏகம் திருஷ்யதே நபஹ பிராந்த திருஷ்டிபிஹி ஆத்மாபி ததா ஏகஹ சன்னு பிருதக் பிருதக். சுத்தமாக இருக்கக்கூடிய ஆகாசம், ஆகாசம் ஆகாசம்னாலே எம்டி ஸ்பேஸ். அந்த சுத்தமா இருக்கக்கூடிய ஆகாசம் ஒண்ணு. அதுவே என்ன ஆறுதுன்னு கேட்டா சொல்ற சித நீலாதி பேதேன யதா ஏகம் திருஷ்யதே நபஹா. நபஹானா ஆகாசத்துக்கு ஒரே ஆகாசமானது ஒரு சில சமயம் வெண்மையாகவும் சில சமயம் அந்த நீளமாகவும் எப்படி ஒரே ஆகாசமானது பலவாறாக தோன்றுகிறதோ அதே மாதிரி எல்லா ஆத்மஸ்வரூபங்களும் ஒண்ணுதான். பிராந்த திருஷ்டி ஆத்மாபி ததா ஏகா, ஆத்மாவும் ஒரே மாதிரியானவைகள் தான். சன் பிருதக் பிருதக், தனித்தனியாக தோன்றுகிறது. அதாவது அஞ்ஞானிகள் பிராந்தி ஞானத்தை ஞானம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆத்மா பலவாறாக பலவிதமாக தோன்றுகிறது. ஏகா சமஸ்தம் யதிஹாஸ்தி கிஞ்சித் தது
தத் அச்சுதோ நாஸ்தி பரம் ததோ அந்யது சோகம் சச்சத்வம் சச்ச சர்வம் ஏதத் ஆத்மஸ்வரூபம் தியஜ பேதமோகம். லோகத்துல இந்த என்னென்ன வஸ்துக்கள்லாம் இருக்கும், ஏகம் சமஸ்தம் எத் இஹாஸ்தி, எது இஹாஸ்தி, இந்த லோகத்துல என்னென்னலாம் வஸ்துக்கள்லாம் இருக்கோ எல்லாம் ஒரே ஆத்மஸ்வரூபம். ஏகா சமஸ்தம் எது இஹாஸ்தி கிஞ்சது தது அச்சுதா. அது அந்த அந்த கிஞ்சித்து தது அச்சுதா நாஸ்தி பரம் ததோ அந்யது. அதாவது எல்லாம் இந்த ஒரே அந்த ஆத்மஸ்வரூபம் சித்தஸ்வயம் நழுவாத ஸ்வரூபம். यदिहास्ति तस्मात् ततः परम् उत्कृष्टं मन्यते व्यतिरिक्तं सर्वात्मां तथा सति न तु सोऽहं सतत्वं सच सर्वम् एतत् आत्मस्वरूपं त्यज भेदमोहம். அவர் சொல்ல, அதனால நீ நான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், எல்லாம் ஆத்மஸ்வரூபமே தவிர ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடிய கெஜ விட்டுவிடு, பேத மோகத்தை விட்டு, சர்வமேதத் ஆத்மஸ்வரூபம், எல்லாம் அந்த பகவானுடைய ஸ்வரூபமாகவே இருக்கே தவிர, பகவானுடைய ஸ்வரூபம்னா என்ன, எல்லாம் பகவத் சரீரகம். சொல்ற கிஞ்சிது சமஸ்தம் ஏதோ அச்சுதா ஏவ தது ஆத்மகத்துவம் இத்தியர்த்தா. வியாக்கியானத்தில் எழுதிருக்கே அனைத்தும் அந்த பகவானை ஆத்மாவாக கொண்டவைகள். தஸ்மாத் ததः பரம் உத்கிருஷ்டம் அந்யது வெதிரிக்தம் ச நாஸ்தி. அது தவிர உயர்ந்த வஸ்துங்கிறது எதுவும் கிடையாது, எல்லாமே பகவத் ஸ்வரூபம், பகவத் சரீரம், பகவத் ஆத்மகம் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோ, அந்த பேதத்தை உதறித்தள்ளுன்னு சொல்ற. ஸ்ரீ பராசரஹா இந்த மாதிரி உபதேசம் பண்ணின உடனே சொல்ற, இதி ஈதிதா தேன ச ராஜவர்யः தத்யாஜ வேதம் பரமார்த்த திருஷ்டிः சசாபி ஜாதி ஸ்மரணா வா ஆப்தபோதः தத்ரைவ ஜன்மனி அபவர்க்கம் அவாப. உடனே இந்த ஜடபரதர் இந்த மாதிரி அவருக்கு உபதேசம் பண்ண உடனே அந்த ராஜாவும் ஒரு சுத்தமான அந்த ஞானம் அவனுக்கு ஏற்பட்டது. அந்த வித்தியாசங்கள் இந்த இதையெல்லாம் விட்டுட்டு அந்த ஞானம் போய் அஞ்ஞானம் போய் ஞானத்தை அடைந்தான். அவரும் அந்த ஜடபரதரும் அந்த பூர்வ ஜென்ம வாசனையும் இருந்ததுனாலே நல்ல ஞானத்தை அடைந்து அவர் அந்த ஜென்மத்திலேயே மோட்சத்தையும் அடைகிறார். ஜன்மனி அபவர்க்கம் தத்ரைவ ஜன்மனி இது பரத நரேந்திர சாரவிருத்தம் கதயதி யஸ்ச ஸ்ருணோதி பக்தியுக்தः ச விமலமதிः ஏதி ந ஆத்மமோகம் பவதி ச சம்சரணேஷு முக்தியோக்யः. இந்த மாதிரி ஒரு பரத மகாராஜா அவர் எப்படி ஜடவரதராக ஆகி இந்த வேதங்கள் இதிகாசங்களுடைய சாரம் இது பரத நரேந்திர சாரவிருத்தம் கதையதி. இந்த ஜடவரதருக்கும் அந்த ராஜாவுக்கும் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பாஷணையை கேட்பவர்கள், சொல்லுகிறவர்கள், யஹா கதையதி ஸ்ருணோதி பக்தியோடு கேட்கிறவர்கள், ச விமல மதியை ஏதி ஒரு சுத்தமான ஒரு மனத்தை அடைய மனத்துல அவளுக்கு கலக்கம் போய் தெளிவான ஞானம் உண்டாகி ஆத்ம மோகம் ந பவதி, அவனுக்கு ஆத்மாவை பற்றிய இந்த மோகங்கள்லாம் ஏற்படாமல் சம்சரணேஷு முக்தியோக்யா இந்த சம்சார தசையிலேயே மோட்சத்தை அடைவதற்கு ஒரு யோக்கியதையை உடையவனாக ஆகினான் சொல்லி இந்த ஜடவரத உபாக்கியானத்தால இரண்டாவது அம்சத்தை முடிக்கிறார். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே த்விதீய அம்சே ஷோடசோத்தியாயः இது த்விதீய அம்சே சமாப்தः. இரண்டாவது அம்சத்தை பூர்த்தி பண்ற. அடுத்தது மூணாவது அம்சத்தை தொடங்குற. இந்த மூணாவது அம்சத்துல கீழே ஏன்னா இந்த டெக்ஸ்டினுடைய மெத்தடாலஜி, இந்த ஆரம்பத்துல புராணங்கள் எல்லா கிரந்தங்களுமே பார்த்தா அவ சொல்ல போற விஷயம் என்ன, அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை ஆரம்பிச்சு
முடிக்கிறது வரை எப்படி என்ன மாதிரி ஒரு மெத்தடாலஜியை அவ அடாப்ட் பண்றாங்க. இது சாஸ்திர கிரந்தங்கள்ல ரொம்ப பார்க்கலாம். அந்த மெத்தடாலஜின்னு சொல்றோம். அந்த மெத்தடாலஜிங்கிறது இது சாஸ்திரத்துல ஒரு நியாயம் உண்டு. உபக்கிரம உபசம்ஹார நியாயம் அப்படின்னு பேரு. உபக்கிரமம்னு சொன்னா அந்த கமென்ஸ்மெண்ட், ஆரம்பம். உபசம்ஹாரம்ங்கிறது கன்க்ளூஷன், முடிவு. அந்த நம்ம ஆரம்பத்துல என்ன விஷயத்த சொல்றோமோ அதை முடியறச்சே அதே விஷயத்தை கொண்டு அந்த நடுவுல யுக்திகளோட அந்த விஷயத்த சொல்லி பூர்த்தி பண்ணணும். இதுதான் உபக்கிரம உபசம்ஹார நியாயம்னு பேர். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட், இந்த விஷ்ணு புராணத்தினுடைய ஆரம்பத்துல மைத்ரேயர் கேட்கிற ஒரு நாள் அவர் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்ட உடனேயே இந்த லோகத்தினுடைய உற்பத்தி எங்கேயிருந்து வந்தது, ஸ்திதி எப்படி இருக்கு, எப்படி லயத்தை அடைய போறது, இதுல எத்தனை மன்வந்தரங்கள் இருக்கு, எத்தனை அந்த மன்வந்தரங்கள்ல எத்தனை அந்த டைனாஸ்டிஸ் வம்ச வர்ணனங்கள்லாம் எப்படி இருக்கு, இது எப்படி போய் இதெல்லாம் வளர்ந்தது அப்படின்றதையெல்லாம் அவர் முதல்ல கேள்வி கேட்கிறார். அதனால வரிசையா அந்த புத்தாந்தங்களை எல்லாம் சொல்லிட்டு வர போது அந்த நடுவில் இந்த அனக்டோட்ஸையும் சொல்ற. இப்போ இந்த 3வது அம்சத்திலையும் சொல்ற. 3வது அம்சத்துல அத வியாக்கியானத்துல எடுத்து காட்ட எங்களாழ்வான் சொல்ற பொழுது, உக்தஹா பிரதமாம்சே பிரஜா சர்கா, முதல் அம்சத்துல பிரஜைகளினுடைய சிருஷ்டியானது சொல்லப்பட்டது. தித்தியே தச்சேஷா பிரியபிரத வம்சா, அதனுடைய மீதியாக இருக்கக்கூடிய அதுல 2வது அம்சத்திலேயும் அந்த பிரியவிரதனுடைய வம்சங்கள். பிரசக்தா சிருஷ்டானாம் ஆவாசபூதா, அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களினுடைய எங்கெங்கெல்லாம் வாசம் பண்றா, எத்தனை லோகங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் 2வது அம்சத்துல சொல்லிட்டு வந்த. அத திருத்தீய சதுர்த்தையோகோ வைதிகா மனு வியாசாதி பிரவர்த்திதோ தர்மஹா, இந்த 3-4ல மனு முதலானவர்கள், மனுக்கள் சொன்னா அந்த மன்வந்தரம்னு சொல்றோமோ இல்லையோ, அது எத்தனை மனு. இப்ப நமக்கு சங்கல்பம் பண்றச்சே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகேன்னு இப்ப நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இப்ப நடக்கக்கூடிய மன்வந்தரத்துக்கு வைவஸ்வத மன்வந்தரம்னு பேர். இதுக்கு முன்னாடி ஏன்னா புராணத்திலே சொல்ற 14 மனுக்கள்லாம் இருந்திருக்கான்னு சொல்ற. இப்ப இவர் எத்தனாவது மனு, இதுக்கு முன்னாடி எத்தனை மனுக்கள் இருந்தா, பின்னாடி எத்தனை மனுக்கள் வரப்போறாங்கிறதையெல்லாம் இதுல விஸ்தாரமாக இந்த 3வது அம்சத்துல சொல்ல ஆரம்பிக்கிற. அதுல தத் ஸ்தாபகா க்ஷத்ரவம்ச கிரமாத் உச்சத்தை, அதோடு கூட அதை ஸ்தாபிக்கக்கூடிய இந்த க்ஷத்ரியர்களுடைய வம்சங்களையும் சொல்ற. தத் அம்சத்வயோ ஓஹோ உக்தார்த்தம் அனூத்ய மன்வந்தராணி, அத மன்வந்தரங்களை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறார் இந்த 3வது அம்சத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல. மைத்ரேயா கதிதா குருணா சம்யக் பூத சமுத்ராதி சம்ஸ்திதி சூர்யாதீனாம் ச சம்ஸ்தானம் ஜோதிஷாம் ச அதிவிஸ்தரம். அப்போ ஆச்சாரியன் குருணா கதிதா, ஆச்சாரியனால் நன்கு விளக்கப்பட்டது. என்னத்தை பத்தி சொன்னார்? சம்யக்கு பூத சமுத்ராதி சம்ஸ்திதி, இந்த பூமண்டலம், சமுத்திரங்கள், அப்புறம் சூரியன் முதலான கிரகங்களுடைய ஸ்திதிகள், அதனுடைய எத்தனை விதங்களாக இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னார். சூர்யாதீனாம் சம்ஸ்தானம் ஜோதிஷாம் ச அதிவிஸ்தரம், இந்த மில்கி வேன்னு சொல்றோமோ இல்லையோ, அதையெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாகவே சொன்னார். தேவாதீனாம் ததா சிருஷ்டி ரிஷீணாம் சாபி வர்ணிதா சாதுர்வர்ணியஸ்ய ச உற்பத்தி ஸ்திர்ய யோனி கதஸ்ய ச. அதே மாதிரி அந்த தேவர்கள், அப்புறம் அவளுடைய சிருஷ்டி, அந்த ரிஷிகள்லாம் என்ன, இந்த 4 வர்ணங்கள், பிராமண கஷத்திரிய வைசியம், எத்தனையோ அந்த யுகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பர்வதங்கள்லாம் சொல்லிட்டு வந்த திரிய யோனிகள், அதாவது இந்த அனிமல் கிங்டம், இதையெல்லாம் பத்தி இந்த கீழே எல்லாம் சொல்லிட்டு வந்த. இப்போ துருவ பிரஹ்லாத சரிதம் விஸ்தராது சத்வயா உதிதம் மன்வந்தராணி அசேஷாணி ஸ்ரோதும் இச்சாமி அனுக்கிரமாத். நீர் அந்த சொல்ற போது பிரசங்காது துருவனுடைய சரித்திரம், பிரஹ்லாதனுடைய சரித்திரம், இதையெல்லாம் நன்னா சொன்ன இருக்கும். இப்போ மன்வந்தரங்களை எல்லாம் பத்தி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மன்வந்தராணி அசேஷாணி ஸ்ரோதும் இச்சாமி.
அதையெல்லாம் கேட்பதற்கு வரிசையா அதையெல்லாம் சொல்லணும். மன்மந்தரா அதிபான்ஸ்சைவ சக்ர தேவ புரோகமான் பவதா கதிதான் ஏதாச்ரோதுமிச்சாம்யஹம் குரு. அப்போ சொல்ற இதே மாதிரி மன்மந்திரங்கள், அந்த மன்மந்திரங்கள் எல்லாத்திலேயும் யார் யார் எத்தனை தேவதைகள்லாம் இருந்தா, யார் இந்திரனாக இருந்தா, இதையெல்லாம் எனக்கு நீங்க சொல்லணும். மன்மந்திரா அதிபாம்ச சக்கர தேவன் புரோகமான். இந்த இடத்துல சக்கரன்னா இந்திரன். அவர்கள் பவதா கதிதான் ஏதான் சோதம், இதையெல்லாம் நீங்க சொல்ல நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மைத்ரேயர் இங்க கேள்வி கேட்டார். அதுக்கு பராசரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பராசரா அதீதானாம் ஆகதானி இஹ யானி மன்வந்தராணி வை தானியம் பவதா சம்யக் கதையாமி யதா ஆக்கிரமம் சொல்ற. அத முன்னாடி எத்தனை மன்வந்தரங்கள் போயிருக்கு, இனி எத்தனை மன்வந்தரங்கள்லாம் வரப்போறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். அது எல்லாம் அந்த சிருஷ்டி. ஏன்னா அதுதானே முதல்ல கேட்கிற, எவ்வளவு வம்சங்களை எல்லாம் கேட்கணும்னு சொல்ற. ஸ்வயம்புவோ மனு பூர்வா பரஹா ஸ்வரோஜிஷஸ்ததா உத்தமஹா தாமசஸ்சைவ ரைவதச்சாக்ஷுஷஸ்ததா ஷடேதே மனவஹ அதீதாஹ சாம்பிரதம் து பிரவேசுதஹ வைவஸ்வதோ அயம் யஸ்து ஏதத் சப்தமம் வர்த்ததே அந்தரம். இப்போ இதுக்கு முன்னாடி 6 மனுக்கள் காலம் முடிஞ்சு போயிடுது. இப்ப நடக்கக்கூடியது 7வது மன்வந்தரம். 14 மனுக்கள்ல நாம சரியா மத்தியில இருக்கோம். இப்போ இந்த இதுல சொல்ற முதல்ல ஸ்வயம்புவோ மனு பூர்வம், முதல்ல இருந்தவர் ஸ்வயம்புவோ மனு. அதுக்கப்புறம் அந்த ஸ்வரோஜிஷ மனு, உத்தமர், தாமசர், ரைவதர், சாக்ஷுஷர்னு சொல்லக்கூடிய மனுக்களுடைய காலம் ஆயிடுச்சு. அதாவது உத்தமஹா தாமசஸ்சைவ ரைவதச்சாக்ஷுஷஸ்ததா ஷட் ஏதே மனவஹா அதீதாஹா. இப்படி இந்த 6 மனுக்கள் அவர்களுடைய காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போயாடு. இப்போ இப்ப இருக்கக்கூடிய மனு யாரு அப்படின்னு கேட்டா, ஸ்வயம்புவம் து கதிதம் கல்பாத் வைவஸ்வதோயம் எஸ்து ஏதத் சப்தமம் வர்த்ததே அந்தரம். இப்ப நடக்கக்கூடிய மனுவனுடைய காலம் யாருன்னு கேட்டா வைவஸ்வத மனு. ஏன்னா நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே வைவஸ்வத மன்வந்தரன்னு சொல்றோம். இப்போ மன்வந்தரர் இவர் யாருடைய பிள்ளைன்னு கேட்டா ரவேஹே சுதா, சூரியனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய விவஸ்வான். விவஸ்வான்னு சூரியனுக்கு பேரு. அந்த விவஸ்வதா அபத்தியம், அவர்கிட்ட உண்டானவர் இந்த வைவஸ்வத மன்வந்தராணின்னு சொல்றோம். இப்போ இதுல ராஜா அமிச்சிட்டேன். ராஜா நான் அதை அமிச்சிட்டேன்னா, நான் உனக்கு அமிச்சதை உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நான் பண்றேன். அந்த புராணம் முடிச்சிட, விஷ்ணு புராணம் முடிச்சுட்டு வந்து சொல்றேன். வர்த்ததே அந்தரம் ஸ்வயம்புவம் து கர்த்தம் கல்பாத் ஆவந்தரம் மயா தேவாஹ தத்ர ரிஷயஸ்சைவ யதாவத் கதிதா மயா. அப்போ இந்த கல்பத்தினுடைய ஆரம்பத்துல முதல்ல இருந்தால் ஸ்வயம்புவ மன்வந்தரம், அதுல இருந்து இதையெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். கதிதம் து ஸ்வயம்புவம் கல்ப ஆதோ அந்தரம், கல்பத்தினுடைய ஆரம்பத்திலையும் சரி அதுல நடுவிலையும் சரி இருக்கக்கூடிய வம்சங்கள் இதையெல்லாம். தேவாகா தத்திர ரிஷய, தேவர்கள் எத்தனை பேர், ரிஷிகள்லாம் யார் இருந்தா, யதாவத் கதிதாமயா அத ஊர்வம் பிரவக்ஷாமி மனோஹோ ஸ்வரோஜிஷஸ்யது மன்வந்தரா அதிபானி சம்யக் தேவரிஷி தத் சுதாம் ஸ்ததா. அப்போ ஸ்வயம்புவனுடைய மனு, அவருடைய காலத்தை பத்தி சொன்னேன், அதுக்கு பின்னாடி இருந்தவர்களை பத்தி சொன்னேன். இப்போ ஸ்வரோஜிஷ மனுவனுடைய யார் அங்க அதிகாரி,
அது யார்? அங்க தேவதைகள், ரிஷிகள்லாம் யாரு, மனுனுடைய புத்திரர்களை எல்லாம் யாரு? அத ஊர்தம் மனோஹோ ஸ்வாரோசிஷஸ்யது மன்வந்தர அதிபாக அதிபான் சம்யக் தேவஹா ரிஷி தத் சுதம். தேவர்கள், ரிஷிகள், அவர்களுடைய புத்திரர்கள்லாம் யாரு? ஸ்வாரோசிஷ மனுவனுடைய அந்த சந்ததியை பத்தி நான் சொல்றேன் கேளு. சொல்ற அந்த பாராவதா சதுஷிதா தேவாஹ ஸ்வாரோசிஷே அந்தரே விபஷ்சித் தத்ர தேவேந்திரோ மைத்ரேய ஆசீன் மகாபலஹா. அந்த ஸ்வாரோசிஷ மனுவனுடைய காலத்துல பாராவதர், துஷிதர் அப்படிங்கிற தேவகணங்கள் இருந்தாளாம். அவள்லாம் பாராவதாக, துஷிதாக, தேவாக, அவள்லாம் தேவகணங்களாக இருந்தா. ஸ்வாரோஜிஷோ அந்தரே விபஷ்சித்து தத்ர தேவேந்திரா. அவருடைய காலத்துல விபஷ்சித்துன்னு சொல்லக்கூடிய பெரிய பலசாலியாக இருக்கக்கூடியவன் மைத்ரேய ஆசீன் மகாபலா, நல்ல பெரிய சக்தி வாய்ந்து இருக்கக்கூடியவனான விபஷ்சித் அப்படிங்கிறவர் அங்க இந்திரனாக இருந்தார். அப்போ இந்த சப்த ரிஷிகள்லாம் இருக்கணும். அவெல்லாம் சொல்ற பொழுது ஊர்ஜஹா ஸ்தம்பஹா ததா பிராணஹா தத்தோக்னி ரிஷபஸ்ததா நிரயஸ்ச பரீவாம்ச தத்ர சப்த ரிஷயா அபவன். நாம இப்ப சொல்றோம் இல்லையோ, அத்ரிபிருகு குத்சவதிஷ்ட கோதம காஷ்யப அங்கீரச ரிஷயான சப்த ரிஷிகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்றோம். அந்த ஸ்வாரோசிஷ மனுவனுடைய காலத்துல சப்த ரிஷிகள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, அந்த ஊர்ஜர், ஸ்தம்பர், பிராணர், வாதர், ரிஷபர், நிரயர், பரீவான். சொல்ல ஊர்ஜா ஸ்தம்பஹா பிராணஹா தத்தோக்னி ரிஷபஹா நிரயச்சைவ பரீவான்ஸ்ச தத்ர சப்த ரிஷயாக. சப்த ரிஷிகள் எல்லாரும் இருந்தார்கள். சைத்ரஹா கிம் புருஷாத்யாஸ்ச சுதாஹா ஸ்வாரோசிஷஸ்யது த்விதீயம் ஏதத் வியாக்கியாதஹ வியாக்கியாதம் அந்தரம் ஸ்ருணுச்ச உத்தமம். அதுல அந்த ஸ்வாரோசிஷ மனுவனுடைய புத்திரர்கள்லாம் சைத்ரன் கிம் புருஷன், சைத்ரஹா கிம் புருஷாத்யாஸ்ச சுதாஹா ஸ்வாரோசிஷஸ்யது. அது இதுதான் த்விதீயமேதத் வியாக்கியாந்தம். இது இரண்டாவது மனுவனுடைய இவாள்லாம் இருந்தா. அதுக்கப்புறம் மூணாவது மனுன்னு சொல்லக்கூடிய அந்த உத்தம மன்வந்தரம்னு சொல்லப்படுற அது மூணாவது மனுவனுடைய காலத்துல யாரு இந்திரன், யாரு ரிஷிகள்லாம் இருந்தா, யாரு சப்த ரிஷிகள்லாம் இருந்தான்னு சொல்லி இந்த மாதிரி 14 மனுக்களுடைய பெயர்கள் அப்பப்ப யாரு இந்திரனா அங்க இருக்க போறா, யாரு அதுல ரிஷிகளா இருக்க போறாங்கிறது எல்லாம் மேல சொல்லிட்டு வர. இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு இதுல சந்தேகங்கள் இருந்தா இன்னைக்கு கேட்கலாம். அடியன் தாசன் பாகவத பாகவத அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சேன். அடியன் தாசன். அடியே நமஸ்காரம். ஒரே ஒரு சின்ன சந்தேகம். ஆகாசம் அப்படின்னா ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கணுமா, ஸ்கைன்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா நீங்க ஆகாஷாத் வாயுலாம் சொல்லும் போது நம்ம வந்து ஸ்பேஸ்ன்னு வச்சிருந்தேன். இப்ப நீங்க அந்த நீளமாவும் இருக்கும் வெள்ளையாகவும் இருக்கும் அப்படின்ற போது அது ஆகாசம்ன்றது மேல உள்ள ஸ்கைய சொல்றது இல்லையா? அதனால கேட்க. எம்டி ஸ்பேஸ் நமக்கு அந்த மாதிரி ஒரு தோன்றது, தோற்றம் தான் அது. நீளம் இது கிடையாது, ஸ்கை இல்ல. சயின்டிபிக்கா பார்த்தா இதனுடைய ரிஃப்ளெக்ஷனால அந்த மாதிரி ப்ளூவா தோன்றது அவ்வளவுதான். அப்ப அந்த கிளவுட்ஸ் அது மாதிரி தெரியறது வந்து ஆகாசம்னு சொல்லக்கூடாது இல்லையா? மேல தெரியறது கிளவுட்ஸ் வேற, ஆகாசம்ங்கிறது ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ் தான். அப்ப இந்த ஸ்பேஸுமே இந்த மாதிரி வெள்ளையாவும் நீளமாகவும் தெரியறது இல்லையா? ஓகே 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 ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வேற சந்தேகம் இருக்கா பாகவத ஆளுக்கு?